63 நாயன்மார்கள்ல ஒருத்தரான அமர்நிதி நாயனாரை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் சோழ நாடான கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பழையாறையில தான் வசித்து வந்தார். இவர் ஒரு சிவன் பக்தர். வர எல்லா சிவனடியார்களுக்கும் உணவும் வஸ்திரமும் கொடுப்பார். சிவபெருமான் தான் தன்னை நேசிக்கக்கூடிய பக்தர்களை சோதிப்பார் இல்லையா, அத மாதிரி இவரையும் சோதிக்கிறார். ஆண்டி கோலத்துல கையில ஒரு குச்சும் விபூதியும் எடுத்துட்டு வரார். அமர்நிதியும் வழக்கம் போல தொண்டு செய்யலாம் அப்படின்னு அவரை கூப்பிடுறாரு. அதுக்கு ஆண்டி கோலத்துல வந்த சிவன் ஒரு கோமண துணிய கொடுத்து இத பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். வெளியில மழை வர மாதிரி இருக்கு, ஒருவேளை நான் மழையில நனைஞ்சிட்டேன்னா போட்டுக்கிறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. இவரும் அதை வாங்கி ஒரு பெட்டியில பத்திரமா வச்சுட்டு போய் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. சிவபெருமான் மலையில நனைஞ்சிட்டு உள்ள அதை கேக்குறாரு. அமர்நிதி அந்த துணியை வச்ச பெட்டியை திறந்து பாக்குறாரு, அங்க எதுவுமே இல்லை.